அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஈதுன் சயீதுன் முபாரக், நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை நெஞ்சம் நிறைவோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பரஸ்பரம் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள் இருக்கக்கூடிய பகைகளை மறக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை அழகுபடுத்த வேண்டும். உறவுகளை பேண வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களோடு நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்று தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நம் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃஷு ஸலாம வ அத்இமுத் தஆம வ கூனு இஹ்வானன் கமா அமரகுமுல்லாஹ் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். உலகெங்கிலும் வாழக்கூடிய அத்துணை முஃமின்களும் சகோதரர்கள்தான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னது போன்று நீங்கள் அருமையாக வாழுங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்தவரா தெரியாதவரா என்றெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். நீங்கள் சகோதரர்களாக நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் உங்களை இணைத்து வைத்திருக்கிறது. எனவே அந்த நட்போடும் சகோதர உணர்வோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மோமீன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அல் முஃமினூன கரஜுலின் வாஹித். மோமீன்கள் ஒரே ஒரு மனிதன் மாதிரிதான், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்றார்கள். ஒரு மனிதனுடைய உடலில் எங்காவது நோவு ஏற்பட்டால் அது உடல் முழுவதையும் பாதிக்கிறது. அதுபோன்று உலகத்தில் எந்த மூலையில் யாருக்காவது, எந்த மூமினுக்காவது, முஸ்லிமுக்காவது சங்கடம் ஏற்பட்டால் அது எல்லா மூமின்களுக்கும் கவலையையும் சங்கடத்தையும் தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை மனித உடலுக்கு ஒப்பிட்டு காட்டுவார்கள். எங்காவது வலித்தால் அது உடல் முழுவதையுமே பாதிப்பது போன்று, சங்கடப்படுத்துவது போன்று, உலகில் எந்த மூலையில் ஒரு மூமின் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அடுத்து அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொன்னதாக, யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் என் மீது அநீதம் இழைப்பதை ஹராமாக்கிவிட்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு, அதே போன்று உங்களுக்கு மத்தியிலும் அநீதம் இழைப்பதை நான் ஹராமாக்கியிருக்கிறேன், நீங்கள் ஒருபோதும் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானாம். அந்த அடிப்படையில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, குறிப்பாக காசாவில், பலஸ்தீனில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வல்ல அல்லாஹ் முழுமையான ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியும் தர வேண்டும் என்று இந்த நன்னாளிலே நாம் பிரார்த்திப்போமாக. அல்லாஹ் நம் யாவரையும் அங்கீகரித்து உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்து மறு உலகத்திலும் மகத்தான வெற்றியை தந்தருள் பாலிப்பானாக. ஈதுன் சயீதுன் முபாரக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.